ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து கந்த சஷ்டி 7வது நாள் திருக்கல்யாணம். நான் வந்து தினை அரிசி பாயசம் தான் சேர்க்குறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து நான் வந்து 1 கப் எடுத்துருக்கேன். நல்லா களைஞ்சி கழுவி அலம்பி எடுத்துக்கோங்க. 1/2 அன் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். 1 கப் வந்து வெல்லம் எடுத்துருக்கேன். அப்புறம் வந்து தேவையான கீ, முந்திரி, திராட்சை. 1 கப்பு வந்து நம்ம தினை அரிசி எடுத்தோம்னா 1 கப் வந்து வெல்லம் எடுத்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் 1 ஸ்பூன் வந்து கீ சேர்த்து கொஞ்சம் லேசாக வறுத்துட்டு நம்ம வந்து இப்போ வந்து வாட்டர் சேர்த்துடலாம். தேவையான அளவு வாட்டர் சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து இது பாயசம் தான், பொங்கல்னால் வந்து கரெக்டாக சேர்க்கணும். அதுக்கப்புறமா வந்து 1 கப் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். வந்து மூடிட்டு ஒரு 3 விசில் வந்தோடனே இறக்கிடலாம். ஸ்டீம் வந்தோடனே வெயிட் போடலாம். கரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துடுச்சு. இதில் வந்து உள்ள கரைசலை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா தேங்காய் பால் கூட கொஞ்சம் ஆறின பிறகு ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பாலும் ஆட் பண்ணிக்கலாம், கவுஸ் மில்க்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பூன் வந்து கீ சேர்த்துருக்கேன். திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி வச்சு பாருங்க, தினை அரிசி பாயசம். இதில் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மில்க் ஆட் பண்ணிவிட்டேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ படைக்க வேண்டியதான். நீங்கள்லாம் படைச்சிட்டிங்களா? எல்லாம் செஞ்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார், வறுவல், பொரியல், ரசம் எல்லாம் செஞ்சுட்டேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம படைக்கலாம். நீங்களாம் படையல் போட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பாருங்கள், ரைஸு, அப்புறம் வந்து இலைக்கு பருப்பு, கீ விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் போட்டு சாம்பார், அப்புறம் வந்து ஆலு ஃப்ரை, அதுக்கப்புறமா வந்து பீன்ஸ் பொரியல். என்னால் வடை செய்ய முடியல ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா வந்து பாயசம். டைம் ஆகிடுச்சு, வடை செய்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு, நேரம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தினை அரிசி பாயசம்